நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் இப்போது நீங்கள் மெயினாக இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி சொல்ல போகிறோம். முதல்ல வாஸ்து பகவான் அப்படின்னு ஒரு வாஸ்துக்குன்னே ஒரு கடவுள் இருக்கார். அவரை பற்றி இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறேங்க. பொதுவாக இப்போ ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வாஸ்து பூஜை போடுவாங்க. ஸோ வாஸ்து பூஜை போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இது போடுறாங்க? இந்த வாஸ்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இந்த வாஸ்துவுடைய பார்ட் எந்த அளவுக்கு நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போது வாஸ்து பகவான் எப்போதும் பார்த்திங்கன்னா கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டே இருப்பாராம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுரமாக ஒரு இடம் எடுத்துக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்டில் சதுரமாக ஒரு இடத்த நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசை இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு உபதிசைகள்னு பார்க்கும்போது தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு அப்படின்னு ஒரு உபதிசைகள். அப்போ மொத்தம் 8 திசை இருக்குது ஒரு சைட்டுக்கு, ஒரு சதுரமான ஒரு இடத்துக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டோன்னா அந்த இடம் இந்த பூமி நமக்கு சொந்தம்னு வச்சுக்குவோம். அதில் நம்ம வாஸ்து பகவான் சொல்லக்கூடிய அந்த இறைவன் எப்படி இருப்பார்னா, அவர் நடுவில் உட்கார்ந்து காலை எந்த பக்கம் நீட்டியிருப்பார்? வடகிழக்கு மூலையில் நீட்டியிருப்பார். அதை குபேர மூலைன்னு சொல்லுவோம், மன்னிக்கவும் ஜல மூலைன்னு சொல்லுவோம், அல்லது தேவ மூலைன்னு சொல்லுவோம். அதில் அவர் கால் நீட்டியிருப்பார். அப்படி தலை எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென் மேற்கு மூலையில் இருக்கும். அது கிராஸாக இருக்கும், அந்த சைட்டுக்கு கிராஸாக படுத்திருப்பார்னு வைங்களேன். அப்போ தென்மேற்கு மூலையில் தலை வைத்து படுக்கும் அந்த இடத்திற்கு குபேர மூலை என்ற பெயர். அப்போது அது ரெண்டும் தான் முக்கியம். ஒரு சைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜலமூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையும் குபேர மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலை தான் முக்கியம். அப்போ அந்த வாஸ்து பகவான் அப்படி தான் படுத்திருப்பார். அப்படி படுத்திருக்க நிலையில் 2 கைகளையும் இப்படி இடுப்பில் வச்ச மாதிரி இருக்கும் இப்படி. அப்போது அவருடைய இந்த வலது கை கார்னர் மூலை எல்போ இருக்கு இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் இருக்கும், அதான் அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அவருடைய இடது எல்போ இருக்கு இல்லைங்களா, இந்த 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 இடம் பார்த்திங்கன்னா வட மேற்கு மூலையில் இருக்கும். புரிஞ்சுங்களா எப்படி நான் சொல்கிறேன்? இப்படி கிராஸாக இருக்கும்னு வைங்களேன். இப்போ ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, பட்டத்தை அப்படி கிராஸாக பிடிச்ச அப்படி இருக்கும், அதே மாதிரி படுத்திருப்பாங்க, முக்கோணமானு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ அந்த வாஸ்து பகவான் சொல்லக்கூடிய அது இப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரு சிவனுடைய ஒரு அவதாரம். ஸோ அந்த அவதாரத்தில் அந்த வாஸ்துன்னு சொல்லக்கூடிய பூமாதேவியோடைய இணைந்து அது உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கண் விழிக்கும் நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நாட்கள், வாஸ்து நேரம்னு ஒன்று குறிப்பாங்க இல்லையா, அது மாதம் ஒரு முறை அவர் கண்ணை முழித்து பார்ப்பார். அப்போது அந்த வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரத்தில் நாம் வாஸ்து செய்தால் 100% நமக்கு அந்த இடத்தில் நன்மையை விளையும். அப்போ அந்த வாஸ்து பகவானை நாம் எப்படி வழிபாடு பண்ணுறோம், அந்த வாஸ்து பூஜை எப்படி பண்ணுறதுங்க பற்றி இந்த காணொலியில் சொல்லிடுறேன். இப்போ வாஸ்து நாள் குறித்தாச்சு. அன்றைக்கி நம்ம அந்த சைட்டுக்கு வந்துடுறோம். வந்தவுடனே என்ன பண்ணுவோம்? முதல்ல அந்த பில்டிங் கட்டக்கூடிய அந்த மேஸ்திரியை கூப்பிட்டு, இது மாதிரி பில்டிங் கட்டணும்ப்பா, செங்கல் வச்சு ஒரு பூஜையை போட்டு குழி தோண்டிடலாம். முதல்ல என்ன குழி தோண்டுவோம்? தண்ணி தொட்டி தான் மெயின். எப்போதுமே ஒரு பில்டிங்க்கோ இல்லை ஒரு தொழிற்சாலைக்கோ அல்லது ஒரு கோவிலுக்கே நம்ம அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த எம்டி சைட், அதை பூமியில் முதல்ல என்ன பண்ணணும்? குழி பறிக்கிறது. எதுக்காக குழி பறிக்கிறாங்க? நீர்த்தொட்டி, பூமிக்கு கீழ் மட்டம், பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய நீர்த்தொட்டி, அதாவது சம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜலமூலை என்று சொல்லக்கூடிய தேவமூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு வாஸ்து பகவானுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா அவருடைய கால் நீட்டிருக்க பகுதி தான் வடகிழக்கு மூலை, தேவமூலை அல்லது ஜலமூலை என்பார்கள். ஆகவே அந்த சைட்டில் பொதுவாக நம்ம அந்த பூஜை போடும்போது முதல்ல நம்ம
பூஜை போடுறது வந்து எங்கே போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைமாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தென்மேற்கு மூலை, அதாவது குபேர மூலையில் அவர் தலையை வச்சு படுத்திருப்பார். கால் வந்து வடகிழக்கு மூலையில் அதை நீட்டி இருப்பார்னு வைங்களேன். அப்போது அந்த வாஸ்து பூஜை போடுவது சித்தர்கள் வழியில் பார்க்கும் பொழுது தென்மேற்கு மூலையில் பூஜை போட வேண்டும். போட்டு முடிக்கும் நேரத்தில் அது அவருடைய வாஸ்து பகவானுடைய கால் நீட்டப்பட்டிருக்கும் பாதங்களுக்கு அருகாமையில், அதாவது வடகிழக்கு மூலையில் நாம் குழி தோண்டி அதில் நீரை நிரப்பி அதில் நாம் அந்த சில சாங்கியங்கள் இருக்குது, அந்த பூஜைகளை அதில் பண்ணணும். அப்போது என்ன செய்யும், அது பண்ணும்போது ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், அதாவது சில சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சில சாங்கியங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கூட நினைக்கலாம் என்னையா என்னமோ பண்ணுறாங்க, ஏதோ பழக்கம் போல் இருக்குது, மூட பழக்க வழக்கம். கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம ஆன்மீகத்துக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் நம்ம சாங்கியங்களுக்கும் இறைநிலைக்கும் விஞ்ஞானத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அப்போது இந்த பூஜைகள், வாஸ்து பூஜைகள் பண்ணும் பொழுது அந்த குழி தோண்டி அதில் நாம் நீரை நிரப்பி அதில் பூ போட்டு அந்த பூஜை பண்ணும் பொழுது அந்த இடத்திற்கு சக்தி ஊட்டப்படுகிறது. எப்படி? யார் அந்த இடத்தின் உரிமையாளரோ அவர்கள் கையால் அங்கே அந்த வாஸ்து பூஜையை செய்ய வைக்க வேண்டும் முதலில். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நேரம், அவங்களுக்குன்னு ஒரு சில அவங்களுடைய ஜாதக பிரகாரம் நேர காலங்கள் இருக்குது, அது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது அந்த நேரத்தில் விஞ்ஞான ரீதியாக நமக்கெல்லாம் தெரியும், ஆல்ரெடி நம்ம வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அந்த காந்த அலைகள் புவியீர்ப்பு சக்தியோடு இணைந்து சுற்றி கொண்டிருக்கிறது இல்லையா. அப்போது அந்த இடத்தில் அவர் நின்று கொண்டு அந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த வான்காந்த அலைகள் அந்த புவியீர்ப்பு சக்தியோடு இணைந்து யார் அந்த இடத்தின் உரிமையாளரோ அவருடைய நேர காலங்களின் கிரக நிலைகள் பிரகாரம் அங்கு அவருடைய கதிர்வீச்சுக்கும் ஒன்றாக இணைந்து அங்கு அந்த சிறப்பான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை அங்கே கொடுக்கும். அப்போது அங்கே கட்டக்கூடிய அந்த கட்டிடமாகட்டும், இல்லை பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அல்லது கோவிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது 100% வெற்றியோடு தங்குதடையின்றி அந்த பில்டிங் வந்து நிறைவுறும். அப்போது இந்த வாஸ்து பூஜை பண்ணுவது கண்டிப்பாக பண்ணினால் அது நன்மை அளிக்கும். இதுக்கு வந்து எந்த விதமான இதில் என்ன சொல்கிறது, வேறுபாடுகளே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நில சம்பந்தப்பட்டதல்லவா. ஸோ பூமியில் நாம் நடப்பதே பெரிய விஷயம். நடக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் புவியீர்ப்பு சக்தியும் ஒன்றிணைந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணி நடத்தி கொண்டு போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த வாஸ்து பூஜையை செய்யும் பொழுது வாஸ்து பகவான் அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரம்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, அந்த வாஸ்து பகவான் தூங்கி கொண்டிருக்கும் நிலையில் இருந்து அவர் கண் விழித்து பார்த்து அவர் வந்து பல் துளக்கி அவருடைய காலை கடனை முடித்து அவருடைய உணவுகளையும் சாப்பிட்டு விட்டு தாம்பூலம் தரிக்கும் நேரம் தான் அந்த வாஸ்து நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் இப்போ பொதுவாக நம்மளே சாப்பிட்டு நம்ம உட்காந்து ஒரு வெத்தலை போட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்கும் போது யார் வந்து நம்ம எது கேட்டால் கொடுத்துருவோம் இல்லையா, ரைட், ஃபேவராக பேசுவோம். அவ்வளோதான். அதே மாதிரி தான் அந்த வாஸ்து பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த பூமியின் நாயகனான வாஸ்து பகவான் என்ன செய்கிறார், அவர் திருப்தியாக இருக்கிற நேரத்தில் நம்ம போய் நம்ம வேண்டுதலை வச்சு நமக்கு அந்த வீடை கட்டும் போதோ இல்லை அந்த பில்டிங் கட்டும் போதோ அவரை நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அப்போ நமக்கு 100% நன்மை செய்து நம்மை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். இதுதான் அந்த வாஸ்து பூஜையின் தற்பாரியம். ஆகவே வாஸ்து பூஜை என்பது உண்மைதான். வாஸ்து பூஜையினால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. ஆகவே நாம் நம்முடைய கட்டிடங்கள் தொடங்கும் முன் அந்த பூஜையை செய்து கொண்டு நாம் பயபக்தியோடு எல்லாத்துக்கும் மேலே குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்னா நமக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சாய்ராம்.